அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கும். நன்றி. 23ஆம் தேதி அலுவல் ஆய்வு இல்லையா? அப்படி சொல்லலையே, நான் நீங்க அப்படி சொல்லுது. அதுக்கு முன்னால ஒரு தேதி இல்ல, அது 24ஆம் தேதி சட்டமன்றம் கூடுது காலை 10 மணி. அதுக்கு முன்னதாக ஒரு தேதி, ஒரு வாரமோ 10 நாளைக்கு முன்னதாகவோ ஒரு தேதியில அலுவல் ஆய்வுக்குழு கூட இருக்குது. காரணம் எதுக்கு கொஞ்சம் அட்வான்ஸா கூட்டணும் அப்படின்னா, எந்தெந்த தேதியில எந்த மானிய கோரிக்கைகள் அப்படின்னு இருக்கு. அதே போல மாமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு மானிய கோரிக்கையிலையும் வெட்டு தீர்மானங்கள் கொடுப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு கால அவகாசம் தேவை இருக்கிறது. ஆகவே அதற்கு முன்னதாக 24ஆம் தேதி சட்டமன்றம் கூடுகின்ற நாளுக்கு முன்னால, ஒரு வாரமோ 10 நாளைக்கு முன்னால அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கும். அது அலுவல் ஆய்வுக்குள்ள முடிவெடுக்கும். நீங்களும் நானும் முடிவெடுக்க முடியாது. என்ன உரிமை மீறல்? அது எல்லாமே நம்ம கன்சிடரேஷன், அவ்வளவுதான். நம்ம நேரலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நேரெல்லாம் நடந்துகிட்டு தானே இருக்கு. இப்போ ஒரு சில டைம் குறிப்பிட்ட இது மட்டும் தான். ஆமா, இப்போ நம்ம படிப்படியா அதை செய்ய வேண்டியதான். நம்முடைய கொள்கை முடிவெடுத்து நம்முடைய வினாக்கள் விடைகள்லாம் நேரடி ஒலிபரப்பு தான் நடந்துகிட்டு இருக்கு. படிப்படியா நடக்கும். நன்றி. பை எலெக்ஷன் பதவியேற்பு சொல்றோம். கண்டிப்பா உங்க கவனத்துக்கு சொல்லிட்டு தான் செய்யணும். குட். நன்றி போ, நன்றி நன்றி. கணபதி எல்லாருக்கும் டீ கொடுத்தாங்க. தேர்தலில் களைப்பா வந்திருக்கு.